அதாவது ஒரு மனிதன் வந்து பொய் சொல்லணுங்க, அதுக்காண்டி வான அளவுக்கு பொய் சொல்லுவா. பொய் சொல்லணும், மனசன்னா பொய் சொல்லுவான். அதுக்காண்டி என்ன கணக்கு இல்லாம பொய் சொல்லுவா. இப்போ ஒரு பொய் சொல்லுவார், அந்த பொய்யை நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் நான் விளக்குறேன். நம்பர் 7 போடுங்க. நம்பர் 7 வரதட்சணை வாங்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில பெண்களுக்கு மகர் கொடுத்துதான் நாங்கள் திருமணம் முடிப்போம் என்று சொன்னால், வரதட்சணை வாங்காம நீ கல்யாணம் பண்ணா உன்னை நாங்கள் ஊர் நீக்கம் செய்வோம் என்று சொல்கின்றார்கள். வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தால்தான் அந்த திருமணத்தை உங்களுக்கு நாங்கள் நடத்தி வைப்போம் என்று சொல்லி, இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி அவர்கள் நம்மிலே இத்தகைய வன்கொடுமைகளை திணிக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். போதும். அதாவது வரதட்சணை வாங்கினா தான் நம்ம வந்து கல்யாணத்தை அனுமதிப்போமா? சுன்னத் ஜமாத்துக்காரங்க அப்படி கொள்கை வச்சிருக்காங்களாம். இந்த டிஎன்டிஜேக்காரங்க வந்து வரதட்சணை வாங்காம கல்யாணம் முடிக்கும் போது சுன்னத் ஜமாத்துக்காரங்களாம் போய் தடுத்துருவாங்களாம். ஏய், எப்படிடா வரதட்சணை வாங்காம கல்யாணம் முடிக்கலாம், உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேன்டா அப்படின்னு அடிச்சு விரட்டுவோமா. அப்படியெல்லாம் நம்ம வன்கொடுமை பண்ணியிருக்கிறோமா? ஒரு பொய் சொல்றதுக்கு அளவு வேண்டாமா? இவனுக்கு பேர் கஞ்சா இப்ராஹிம். இவனுக்கு பேர் என்னது? இது நம்ம வச்ச பேர் இல்ல, இது நானா வச்ச பேரும் கிடையாது, அவனுக்கு கூட்டமே வச்ச பேரு. என்ன பேரு? கஞ்சா இப்ராஹிம். வாயை திறந்தா கஞ்சா அடிச்ச மாதிரி தான் பேசுவான். வரதட்சணை வாங்கித்தான் நீ திருமணம் முடிக்கணும், இல்லாட்டா உங்களுக்கு கல்யாணம் முடிக்க விட மாட்டோம் என்று சுன்னத் ஜமாத்துங்க அடிச்சாங்களா, வன்கொடுமை பண்ணினார்களா? இது பொய்யா இல்லையா? சரி, இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த செய்தான் பொய் சொன்னதுக்காகவே வெளியேற்றப்பட்டிருக்கான். அது ஒண்ணு. இன்னைக்கு இவன் வந்து டிஎன்டிஜில இல்ல, ஏன்னா பல காலமா இவன் பொய்யே சொல்லிட்டு இருந்திருக்கிறான். எந்த அளவுக்கு பொய்? அந்த பொய் சொல்ற கூட்டத்துக்கே பிடிக்கல. என்னடா ஓவரா பொய் சொல்ற, நான் 100 பொய் சொன்ன, நீ 1000 பொய் சொல்றியாடா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டானோ. இப்ப இவன் டிஎன்டிஜில இல்ல. ஏன் இல்ல? 1000 பொய் சொல்ற நீ, 2000 பொய் சொல்ற நீ, அதனால உனக்கு என் சபையில இடம் இல்ல என்று பொய்யர்களே விரட்ட அளவுக்கு இவன் பொய் சொல்லியிருக்கா. அப்படின்னா என்னைக்குங்க? அதாவது ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த அறிஞர்கள், ஆலிம்கள் வரதட்சணை வாங்கித்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னதாக ஒரே ஒரு ரெக்கார்டு. எத்தனை கிளிப்பிங் போட்டு போன தடவை பேசுனீங்க, அவ்வளவு பொய்யான கிளிப்பிங். ஒரு கிளிப்பிங் ஒரு ஆலிம் பேசினதாக வரதட்சணை வாங்க வேண்டும், வரதட்சணை வாங்காமல் திருமணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அட பாவிகளா, நீங்களாவது 1980 தோன்ற 80 தோன்றேன்னு சொல்றீங்க. சுன்னத் ஜமாத்து தோன்ற காலகட்டத்தில் இருந்து, சுன்னத் ஜமாத் எப்ப தோன்றுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சஹாபாக்களையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இந்த சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் காலம் காலமாக வரதட்சணை வாங்காதேன்னு பேசிட்டு இருக்கிறோம். அட வரதட்சணை வாங்காதப்பா உன் வாழ்க்கையில பறக்கத்து இருக்காதுன்னு பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மேலப்பாளையம், திருநெல்வேலி, மேலப்பாளையம் போன்ற ஊர்களில் ஆரம்பத்தில் ஒரு சட்டமே போட்டோம். என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, 1980க்கு முன்னாடி என்ன சட்டம் போட்டோம்? நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் வரதட்சணை வாங்கவில்லை, நான் வரதட்சணை வாங்கியிருந்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அப்படியாவது நீ சொல்லி தொலைடா, அல்லாஹ் மேல பயம் இருந்தாவது நீ வரதட்சணை வாங்காம கல்யாணம் முடிக்கிறேன் பாப்போம் என்று பள்ளி வாசல்ல சட்டம் போட்டோம். என்ன சட்டம்? கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ள வரணும், வந்து என்ன சொல்லணும்? அல்லாஹ் மீது சத்தியமா நான் வரதட்சணை வாங்கல. பொய் சத்தியம் பண்ணாலே அது வாழ்க்கை உருப்படாது தானே? பொய் சத்தியம் பண்ணாலே வாழ்க்கை உருப்படாது தானே? ஆனா என்ன ஆச்சு? ஒருத்தனை தப்பு பண்ணாதேன்னு சொல்லலாம், அவனை தப்பு பண்ண விடாம கையை காலை பிடிச்சி தடுக்க முடியுமா? எங்க வழிதானங்க சொல்ல முடியும். டேய் குடிக்காதான் சொல்ல முடியும், அதானே சொல்ல முடியும். அவன் போய் குடிச்சிட்டு இருக்கான், என்ன பண்ண முடியும்? அட திருடாதான் சொல்ல முடியும், அதுதான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? திருடவன் திருடதான் செய்வான், குடிக்கிறவன் குடிக்கதான் செய்வான், வாங்குறவன் வாங்கதான் செய்வான். என்னங்க பண்ண முடியும்? அப்ப பொய் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ. என்னது? வரதட்சணை வாங்கி போட்டு அல்லாஹ் மீது சத்தியமா நான் வரதட்சணை வாங்கல. அட பாவி, துணிந்து அல்லாஹ் மேல பொய் சத்தியம் பண்றியாடா? இப்படி பொய் சத்தியம் பண்ணி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் மனைவி மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் வந்து தொலைஞ்சிடக்கூடாது. உன் தப்பு உன்னோட போகட்டும், நாங்க வரதட்சணை வாங்க வேண்டாம்னு சொல்லுவோம், அதோட நிறுத்திக்கிறோம். நீ அநியாயமான முறையில் உன் குடும்பமும் சேர்ந்து நாசமாகிறதுக்கு நாங்க காரணமாயிடக்கூடாது என்று அவங்க மேல இறக்கப்பட்டு, அவங்க குடும்பத்து மேல இறக்கப்பட்டு அந்த சத்தியம் வாங்குறத நிறுத்திக்கிட்டோம். அவ்வளவுதான்.
ஆனா வரதட்சணை வாங்காதன்னு காலங்காலமா பேசிட்டு இருக்கிறோம். சுன்னத்துல் ஜமாத் அறிஞர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த சைத்தான் என்ன பேசிட்டு போயிருக்குது? வரதட்சணை வாங்க வேண்டும் என்று எங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். வரதட்சணை வாங்காமல் நாங்கள் திருமணம் முடித்தால் எங்களை அடித்து விரட்டுகிறார்கள், வன்கொடுமை செய்கிறார்கள். அப்ப இவன் 1ஆம் நம்பர் கஞ்சான்னு அவன் பேச்சிலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கஞ்சா அடிச்சவனுக்கு தானே, போதை உள்ளவனுக்கு தானே என்ன பேசுன்னு தெரியாது. பேச்சிலே தெரிஞ்சு போச்சா இல்லையா?